ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடி நைஸ் டே. இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற இந்த ஹேர் டை ஆயில் உங்கள் வெள்ளை முடிகளுக்கு ஒரு நிரந்தரமான சொல்யூஷனாக இருக்கும். நல்லாவே கருமை நிறத்துக்கு மாறும். அது மட்டும் இல்லாமல் இளநரையாக இருந்தாலும் சரி, இப்போ தான் நரைமுடி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் டை அப்ளை பண்ணி ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலுமே எல்லாருமே எல்லா வயதினரும் இதை பயன்படுத்தலாம். நம்மளுடைய முடியோட வேர்க்கால்களை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுனால வளரக்கூடிய முடியும் நல்ல கருமையாக வளர வைக்கும். ஸோ அந்த லெவல் எஃபெக்டிவான ஒரு ஹேர் டை ஆயில் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் கூட உங்களுக்கு தேவைப்படாது. ரொம்ப ஈஸியாகவே ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். இதில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம சேர்க்க போகிறோம். அதே மாதிரி இதை ஸ்டோர் பண்ணியே வைக்க போகிறோம். அதனால் இந்த கிண்ணம் பார்த்திங்கன்னா நல்ல ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் முதல்ல சேர்க்குறது கருஞ்சீரக பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கலோஞ்சி சீட்ஸ் பவுடர். இது எப்படி ரெடி பண்ணணும்னு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம். பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ நான் சொல்கிறேன். இந்த கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய மளிகை கடைகளில் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் இல்லை நாட்டு மருந்து கடைகளில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டேரெக்டாக பவுடர் பண்ணிக்காமல் இந்த கருஞ்சீரகமாக ஒரு கடாயில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 நிமிஷம் வறுப்படும் போதே அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை தெரியும். யூஸ்வலாக கருஞ்சீரகமே டேரெக்டாக நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அந்த லெவல் எந்த வாசனையும் தெரியாது. பட் நம்ம வறுக்க நல்ல ஒரு ஸ்மெல் தெரியும். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் நீங்கள் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது மிக்ஸி ஜாரில் சரியாக அரைப்படாது. அதனால மொத்தமாக நீங்கள் வந்து 4-5 ஸ்பூன் போல் சேர்த்து கூட நீங்கள் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருஞ்சீரகம் ஹேர் க்ரோத்தை வந்து அதிகப்படுத்தும். அதோட முடி நல்ல வேர்க்கால்கள்லேருந்தே கருமையாக வளர்கிறதுக்கும் நரைமுடி வராமல் தடுக்கிறதுக்குமே ஹெல்ப் ஆகும். இது மெலனின் பிக்மெண்ட்டை வந்து அதிகரிக்கிறதுனால முடி நேச்சுரலாகவே நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு திரும்பும். இப்போ இந்த கருஞ்சீரக பொடி சேர்த்த பிறகு நான் 1 ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் எந்த பிராண்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால முடி வந்து ப்ரௌனாக மாறிடுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கலாம். பட் வெறுமனே நம்ம காஃபி பவுடர்னு போடுறதில்ல. நம்ம மற்ற இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்க போகிறோம். இந்த சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறதுனால நல்ல கருமையாக டார்க்காக ஒரு பிளாக் கலர் தான் கிடைக்கும். இப்போ நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற பவுடர் வந்து 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்து வெந்தய பொடி ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து வீட்லேயே பவுடர் பண்ணி வச்சது தான். ஸோ தனித்தனியாக அரைச்சாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் கருஞ்சீரகம் கூடவே வெந்தயமும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி வறுத்து கூட பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெந்தயம் பவுடராகவே கடையில் கிடைக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் 1 ஸ்பூன் ரேஷியோவில் தான் ஆட் பண்ணுவேன். பட் வெந்தயம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதாவது 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறேன். சில பேருக்கு ரொம்ப கோல்டாகும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெந்தயமோட அளவு மட்டும் நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். அந்த பவுடர் மட்டும் 1/4 ஸ்பூன் வரையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஆம்லா பவுடர். அடுத்தது லாஸ்ட்டாக ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சேர்க்குறது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் பவுடர்னு சொல்லுவோம். இந்த கரிசலாங்கண்ணி பொடியும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய் பொடி எல்லாமே வளரக்கூடிய முடியும் கருகருன்னு வளர வைக்கும். இது ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வெள்ளை முடிகளோட நிறம் மாறி அதோட கருமையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காயெல்லாம் நீங்கள் அடிக்கடி ஒரு ஹேர் பேக்காக கூட போட்டுட்டு வரலாம். இப்போ இதை சேர்த்த பிறகு இந்த எல்லா பொடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பொடிகள்லாம் நல்லா கலந்து விட்ட பிறகு இதை வந்து கலக்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இந்த கடுகு எண்ணெய் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில்லையும் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா செக்கில் ஆட்டின எண்ணெயாக உங்களுக்கு லூஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ ml வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பவுடரோடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் தனியாக கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கடுகு எண்ணெய் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 ml வரையும் இருக்கும். ஸோ இதை அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கடுகு எண்ணெயில் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் முடி வளர்ச்சியை அதிகப்படுத்தும். ஹேர் நல்ல ஸ்ட்ராங்காக வளரும். அதோட முடிக்கு நல்ல ஷைனிங் தரும். அது மட்டும் இல்லாமல் ஹேரை நல்ல கருமையாக மாற்றக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோடு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் பெனிஃபிட்னே சொல்லலாம். இதோட நிறம் பார்த்திங்கன்னா நரைமுடிகளில் படிஞ்சு நல்ல பிளாக்காக சேஞ்ச் ஆகும்.
இப்போது இந்த கடுகு எண்ணெயும் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஒரு ஆயில் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கடுகு எண்ணெய் அதிகமாக சேர்க்கறதுனால தேங்காய் எண்ணெய் குறைவாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த மஸ்டர்ட் ஆயில் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ரெண்டுமே இந்த கடுகு எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் ஈக்குவல் ரேஷியோவில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஹேரில் அப்ளை பண்ண போகிறது இல்லை. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை ஹீட் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த தண்ணி வந்து லைட்டாக சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த பவுலை வந்து அப்படியே அதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் சூடான பிறகு நான் இந்த கிண்ணத்தை இதில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கைவிடாமல். இல்லைன்னா அந்த பொடி மட்டும் அடியில் கட்டியாகிடும், அந்த பாத்திரத்துலேயே பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பாத்திரத்தில் ஆட் பண்ணுற தண்ணி வந்து நீங்கள் எண்ணெயை வைக்கக்கூடிய அந்த கிண்ணத்தை விட ரொம்ப குறைவாக இருக்கணும். இல்லைன்னா கொதித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் எண்ணெயில் தெறிக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கல் வாடை வரும். ஸோ அதனால் ரொம்ப குறைவான தண்ணியாக சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே ட்ரையான பவுடர்னால ரொம்ப நேரம் கொதிக்க விடணுன்ட்டு இல்லை. ஓரளவு அது சூடாகும்போது அந்த எண்ணெயோட கலர் மாற ஆரம்பிச்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் வச்சுருந்தாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த எண்ணெயை இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இது ஆறும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொடி வந்து அடியில் தங்கிடும், எண்ணெய் மட்டும் மேலே பிரிஞ்சு வரும். இந்த ஆயில் பாருங்கள், இந்த பவுடரோட எசன்ஸ்லாம் இறங்கி எந்த அளவு கருப்பாக மாறியிருக்கு, நல்ல திக்காகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி திக்னஸாக அந்த ஆயிலை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்லா பிடிச்சி கருப்பாக மாறும். இது வந்து நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் போடுறீங்கன்னா, ஒருவேளை மஸ்டர்ட் ஆயில் வந்து சேரலை, அந்த ஸ்மெல் ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி கூட, அதாவது விளக்கெண்ணெயோ தேங்காய் கலந்து கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த திக்னஸான அந்த ஆயில் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நரைமுடிகள்லாம் கவர் ஆகிட்டு நல்லாவே வந்து எல்லா முடிகளும் கருமையாக மாறும். இதை வந்து ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெறுமனே அந்த எண்ணெய் மேலே வந்து உங்களுக்கு அந்த மிதக்கும் இல்லைங்களா, அந்த எண்ணெயை மட்டும் ஊற்றி வைக்காமல் அடியில் பவுடரோடு சேர்த்தே நீங்கள் வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள். நல்லா இந்த பவுடர் வந்து எண்ணெயில் ஊற ஊற எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி நைட்டே அப்ளை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா, இல்லை மஸ்டர்ட் ஆயிலோட அந்த ஸ்மெல் வந்து சில பேருக்கு பிடிக்காது. அப்படி இருந்தால் மினிமமாக 1½ மணி நேரமாவது நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு இல்லை ஷியக்காய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டேரெக்டாக ஷாம்புவை தலையில் போடாமல் கொஞ்சம் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக போட்டுகிட்டே வரும்போது நரைமுடிகளோட அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே அந்த விசிபிளான ரிசல்ட் தெரியும். நம்ம வந்து ஹேர் டையாக போட்டு இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை கவர் பண்ணிக்கிட்டாலும் இந்த மாதிரி ஹேர் ஆயிலாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது ஒரு பெர்மனெண்ட்டான சேஞ்சஸாக இருக்கும். இந்த ஹேர் டை ஆயிலில் இளநரையாக இருக்குது, இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங்கில் நிறைய முடி இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் எந்த ஹேர் டையும் போட்டதே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. எல்லாமே நேச்சுரலான இன்க்ரீடியன்ட். இது ஹேர் க்ரோத்தையும் இம்ப்ரூவ் பண்ணும், முடிக்கு நல்ல கருமையும் தரும். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஜெடி நைஸ் டே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.